தயவு செய்து என்னை கவனிக்கவும். நான் உங்களுக்காக ஒரு அழகான முயல்களை கொண்டு வந்துள்ளேன். அவனும் ஒரு இளஞ்சிவப்பு தொப்பி அணிந்துள்ளார். நீங்கள் தாண்டி சிறந்தவர்களுக்கு தான் கிடைக்கும். ஆகவே பாருங்கள். ஜா, நீ கிராமரை கல்யாணம் பண்ணிக்க போறியா? காலம் ஏற்கனவே தொடங்கி போயிங். ஆஹா, அதானே நீ அப்படிதான். பெண், போய் உன் நேரத்தை வீணடிக்கு. நான் மிகச்சிறந்த ஓவியத்தை வரைய போகிறேன். குரங்கு வெல்லும். அருமை. வாங்க சீண்டுவோம். அப்புறம் அது ஃப்ரீ ஆகிவிட்ட. என்ன என்ன செய்ய? Hey, நீ அதை எப்படி இணைத்தாய்? சரி, நானும் ஒரு குட்டி முயலை வரைவேன். இந்த அழகிய சிறிய பொருட்கள் எனக்கு ஏதோ ஞாபகம் வர வைத்தன. ஆனால் எனக்கு பிங்க் நிறம் பிடிக்காது. நான் அதை நீளமாக வரையப் போகிறேன். இப்போது சிறிது தண்ணீரும் சேர்க்க வேண்டும். அப்போதே எல்லாம் ஒட்டிக்கொள்கிறது. சரியா? கண்களை மறக்காதே. இதோ தண்ணீர். என்ன செய்கிறாய்? நானும் ஒரு முயலை உருவாக்க போகிறேன். என் முயல மனம் கவரும், அழகு மற்றும் என்னை போல் அழகாக இருக்கும். ஆயினும் முயல என்கிடத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். ஆனாலும் அதை மிக அழகாக செய்ய போகிறேன் என்று நினைக்கிறேன். நான் ஜெயினின் வரைகளை கெடுக்க எப்படி என்று கண்டுபிடிக்க வேண்டும். கொஞ்சம் அடுத்து கட்டி தண்ணீர் வரையவும். ஓ நோ, இது எப்படி நடந்தது? ஓ பெண், நீதானா செய்தது? நான் உங்களை இப்போது கியாஞ்சம் சகிக்க முடியவில்லை. ஐஸ் நேரம் டிக்டாக். சரி, பணிகளை பார். சரி, இது சரி. மேரி, உங்களுக்கு என்ன? ஜேன், ஓ அது பயங்கரமாக உள்ளது. சரி பெண், ஆஹா என்ன ஒரு அழகு. நிச்சயம் நீ செம்பாட பெயரையை உனக்காக எடுத்துக்கொள்ளலாம். உன் பரிசை வைத்துக்கொள். நான் வென்றேன். உங்களுக்கு நான் ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன ஒரு காரட். உங்களை புதுப்பி. உங்களுக்கு ஒரு புதிய ஆச்சரியம் உள்ளது. ஒரு பெரிய மார்மலேட் ஹாட் டாக். உங்களின் குளிர்ந்த கண்களால் நான் பார்க்கிறேன். நீங்கள் ஏவலிக்கும் பொறுமை இல்லாமல் இருக்கிறீர்கள். வாருங்கள். சரி. கலை வரையறை. இது என் பிடித்த வரைதல் முறையாகும். ஏன் டான் வெளியே வருகின்றது? என்ன ஒரு பெரிய மோகமாக இல்லை. நான் வெளியகத்தை வரைவதற்கு பிறகு என் ஹாட் டாக்கை நிரப்புகிறேன். அது சரி. உன் ஓவியத்தை எப்படி கெடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். சூடு சேர். என்ன தொடரு? ஓ, நான் என் ஹாட் டாக் இப்போது வரைந்து தொடங்குகிறேன். ஆனால் நான் அதை ஒரு உண்மையான நாய் போல ஒரு அசலான முறையில் வரையும். அந்த பக்கம் என்ன இருக்கிறது? சில குறிப்புகள். எனது சமையல் மற்றும் கலை படைப்பா மாஸ்டர் பீஸாய் பாருங்கள். மேரி, நீ என்ன செய்கிறாய்? நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். ஹாட் டாகின் பொருட்களை தனித்தனியாக 3D வடிவில் வரைந்து பார்க்க முடிவு செய்தேன். சரி, மேரி ஈசங்காக இருக்கிறார். ஜேம்ஸ், நீ என்ன செய்துட்டு கேட்டு? வாவ், வரைப்பு சுமார் தான், ஆனால் சிந்தனை பாராட்டத்தக்கது. நானும் அதை பட்டுவேன். நீங்க தீயவள் அல்ல. உங்களுக்கு கேக் வேணுமா? மேரி, நீ என்ன செய்தே? பாரு, இது 3D சரியான ஹாட் டாக். ஓ பாருங்கள், எல்லாமே வெளியில் பிசைந்திருக்கிறது. ஓ, நேரம் முடிந்தது நண்பர்களே. உங்கள் வேலைகளை காட்டுங்கள். ஓ ஜேன், இது நான் விரும்பியதல்ல. நல்லா, உன்னை பத்தி என்ன? பேன் எவ்வளவு துயரமாக உள்ளது. மேரி, என்ன ஓ சொல்வது? அது ஒரு சிறந்த அயர் சயமைத்து சாப்பாடு. நீ நிறைய ஜாமுக்கு கியாண்டு உன்னுடைய வேட்டை சாப்பாடு பெறுவதற்கு தகுதி உண்டு. உனது பரிசை அனுபவிக்க. ஓ, நீ என் சிறந்த மாணவி. இறுதியாக நான் வென்றேன். மிகவும் அருமையான பரிசு. ரொம்ப பசிக்குது. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அப்படியா? உங்களுக்கு ஒரு விலை அல்ல. அப்பு, இந்த உடைகளை யார் உருவாக்கினார்கள்? இனி ஓட்டவே மனசில்ல. ஆனா ஷேன் பரபரப்பா இருக்கான். மரத்துல ஏதோ எரிய வைக்கிறான். அப்பா, மரத்தில் கலை உருவாக்கும் நுணுக்கத்தை எனக்கு புரியுது. விளையாட சில நேரம் இருக்கு. ஓகே, போலாம். எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நானும் ஒரு தீ வைத்து எரிக்க போகிறேன். நான் எனது முழுமையான தொழில்நுட்ப நிபுணர். பெரியப்பன், பெரியப்பன், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சூப்பர் பாம். நான் நோக்காளி. என் வாழை பாரு. வேன், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் பிஸியாக இருக்கிறேன்.
ஆனாலும் இதுவரை நன்றாகவே இருக்கிறது. பாருங்கள், நல்லதா? வாருங்கள், உங்களுக்காக நான் செய்யலாம். அது பிரச்சனை இல்லை. நன்றி, இது இலகுவானது. வாருங்கள், வஸ்திரத்தை வரைவது சுலபம். சில பற்கள். நம்மால் முடிந்தவரை செய்து முடித்து விட்டோம். குலு குலு. இதோ உனக்காக மேரி. நன்றி பெண். நேரம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நண்பர்களே, உங்கள் பணிகளை எனக்கு காட்டு. இது எனது இல்லை. பெண், நீ சிறப்பாக செய்துள்ளாய். உடையா? பரவாயில்லை. மேரி, நீ என்ன செய்தாய்? நான் எதையும் செய்யவில்லை. சரி. ஜேன்? ஆம், இது நன்றாகவே தெரியவில்லை. பெண், நீர்தான் வென்றமாக. இல்லை, இது எனது விஷயம் அல்ல. இது மேரி. வாங்க, தயக்கமின்றி இருங்க. ஏன்? தயவு செய்து என் மேல் சீரி இல்லாம இரு. நான் புதிய பரிசு எடுத்துட்டேன். இந்த மிட்டாய் இயந்திரம் உங்களுக்கு பிடிக்கிறதா? எங்கள்கிட்ட மூச்சு பிடிச்சு கொண்டிருக்கும் போது நான் என் இன்ஃபன்ஸ் ஆஸ்வதிக்கிறேன். ரொம்ப சுவையா இருக்கு. நேரம் போகுது நண்பர்களே. ஸ்னிக்கர்ஸ் இருக்கு. ரொம்ப ருசியா இருக்கு. உங்கள் ஓவியங்களை வரையுங்கள். என் கொம்பை பாரு. நான் உன்னை பிடித்தேன். பாரி. நிக்கவும். பெண், என்னாலே மிகவும் பிஸியாக இருக்கிறேன். என்ன மனதை வருத்தாதே. நான் மிகச்சீராக ஓட்ட பேண்டிங் மெஷின் எனது. எனக்கு 3Dல ஜெமக்காக வரைவது தெரியும். நீ என்ன பண்ற? இல்லை பெண். எடா, மன்னிச்சுடு. நான் அவ்விதம் செஞ்சதில்ல. சரி, எனக்கு படம் வரைய தெரியுது. அவுட்லைன் மட்டும் வரைய போறேன். அப்புறம் என்ன? அவன் என்ன பண்றான்? நான் வேகமாகணும். வாரேன். நேரம் முடிந்து விட்டது. என்ன? வகுப்பு நேரம் முடிந்து விட்டது. மேரி, இது என்ன? மன்னிக்கவும். நீ என்ன? ஜேன், மோசமாக இல்லை, ஆனால் முற்றிலும் சிறந்ததாக இல்லை. மற்றவர்கள் பற்றியெல்லாம் என்னவென்றால் ஒரு மாமேத படைப்பு. ஆமாம் ஜீன், எனக்கு வெண்டிங் இயந்திரம் கிடைச்சது. இவைகளில் எல்லாம் விழுந்துள்ளது. இது எனக்கு இருக்கு. இப்போ நட்சத்திரங்கள் வாங்கலாம். வாங்க. எனக்கு இதுதான் வேண்டும். பாப்பாவிடம் போ. அருமை. எனக்கு ஃப்ரூட் எல்லாம் கிடைச்சது. செலவனை என்னிடம் கொடுங்க. அதுதான் கொடுங்கோ. என்ன? நன்றி. இது சுவையானது. ஆமாம், கிட்கேட் எனது விருப்பம். இதோ உன் கோரிக்கை மேரி. நன்றி. என்ன? இது இப்போது ஏன் வேலை செய்யல? முட்டாள் மெஷின். சிறிய குட்டி பெண்களே, தேவைப்படும் விஷயம். நன்றி. இப்போது அவர்கள் என்னுடைய பெட்டியில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். பிங்க் திரும்ப ஒச்சரக்கல். அருமை. இது எனது விருப்பமான வீட்டிலிருந்து குயின் தூண் அகற்றுவதற்கு மிகவும் போகும். எவ்வளவு பெரிய சிலந்தி. இப்படிப்பட்ட திகில் காரணமாக வெள்ளை முடி மட்டும் வந்து விடாது இல்லையா? என்ன சொன்னீங்க கிம்? இல்ல. குழு. என் வெக்கும் கிளீனர் எனக்கு உதவியது. எல்லா சிலம்பினையும் வெக்கும் செய்யலாம். வாங்க. என்ன கொடுக்கப்பட்டதா? ரப்பர் கை துணிகள். சூப்பர். இப்போ நாம எல்லா குப்பையையும் எதிர்கால கனவு வீட்டிலிருந்து அகற்றுவோம். ஷார்ட் போடுங்க வலைப்பின்னல்களே. சூப்பர். நல்ல வேலை கிம். என்ன? ஆமாம், எனக்கு தெரியும். வாவ், இந்த பிங்க் கார்பெட் எனக்கு ரொம்ப செம்மத்தா இருக்குது. ஆனா எனக்கு அது வீட்டின் அடிப்பகுதிக்காக வேணும். அதனால இதோ ஒரு ஸ்டேப்லர். அடுத்தது கூரை முதல் தொடங்கி சுவர்களை தொடர்வோம். ஜன்னலுக்கான துளை செய்ய மறக்காதீர்கள். அப்படியே சரியானது. இந்த சுழலும் இதயத்தை சேர்ப்போம். இந்த நிறம் என பொருத்தமாக கூடியதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கேயர்ஸ் தேவை மற்றும் என்னுடைய முடிக்காக அல்ல, என் கார்பெட் கூரைக்காக தேவை. இதில் சிலதை வெட்டி விடலாம். அப்ப அதுக்கு பொருத்தமாக இருக்கும். இது முட்டாள்தனமாக தெரிகிறது. இங்கே பிரிங்கிள்ஸ் பாக்ஸ்களை பாருங்கள். நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியுது. என் வாழ்நாளில் பிரிங்கிள்ஸை சாப்பிட்டு இக்கூழகைகளை சேகரித்தது வீணாக இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது இந்த கூழைகளே தேவை. ஜன்னல்களில் சில ஹாரிபோ மாம்பழ ஜல்லிகள், கூரையில் ஓரியோக்கள். சரியாக இருக்கிறது. இந்த குட்டி கொடி இங்கே. மியா,
சிறிது கவனமாக இரு. சரி. ஓ, மன்னிக்கவும், நான் பலூன்களை ஊதிக் கொண்டிருக்கிறேன். இந்த மஞ்சள் பந்துகள் எனது புதிய வீட்டை வடிவமைக்க மிக சிறந்தவை. நான் எவ்வளவும் பலூன்களை ஊதினால் அவை வீட்டுக்கு போதுமானவை. ஓ, நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். ஓ, கடைசியாவும் மியா, நீ ஓகே நான் தானே? சரி. சுவாரஸ், இப்போது நான் வீடு அலங்கரிக்க விரும்புகிறேன். அடியிலிருந்து மேலே வருவோம். இந்த மஞ்சள் பந்துகள் நீண்ட சுத்திகளை நினைவூட்டுகின்றன. இதை மேலே வைத்து விடுவோம். முடிந்தது. சுவாரஸ். வாழைப்பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கின்றன. ஆனால் எனக்கு இன்னும் ஈக்குவி தேவை. சரி, ஒரு குழியை தோண்டுங்கள். வாழைப்பழத்தோல உள்ளவை. சுசிப்பு, இப்ப எல்லாத்தையும் நினைச்சிட்டு காத்திருக்கலாம். வா. பாவு. எவ்வளவு குளிர் மரம். பாருங்கள், என்னை வளர்த்தேன். இதோ சில எனக்கு பிடித்த வாழைப்பழங்கள். ஆம், இங்கேதான் நான் சூரிய குளியல் நாட முடியும். நல்லது, இப்போது நான் ஓய்வு எடுக்கலாம். ஓ, சிவாழைப்பழங்கள். நான் 2 எடுத்துக்கிட்டால் ஆண்டவர் எதுவும் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அட, நீ இங்க என்ன செய்கிற டேன்? இல்ல, இது என்னோட பழங்கள். சரி, பரவாயில்லை. அதனால் எங்களுக்கு சிகரம் தேவை, ஒரு திட்டம் தேவை நம்முடைய பிராண்டில். ஓ சரி, என் கையில் ஒரு இயந்திரம், ஒரு கார். ஆனால் அதை எங்கே நிறுத்தலாம்? நான் ஒரு பந்தயம் நடத்த போறேன். ஆம், அதை இங்கு வைத்து போய் விடுங்கள். மிகவும் குழு. சரியானது. சரி, தலைமுறை அல்லவா இவர்கள்? சரி, எனக்கு இங்கு மேலும் சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது. இது எனது ஊஞ்சலின் ஒரு சிறிய கருவிகள் மற்றும் பாகங்கள் தொகுப்பு. ஆமாம், நாங்கள் ஸ்விங்ஸும் அதே போல அமைக்க போகிறோம். நான் ஒரு குழு ஹேண்டி உமன். இது என் யூனிகார்னுக்காக. சரியது. இப்போது ஒரு சிறிய அஞ்சல் பெட்டி. ஓ, மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ். கிம் அழகான அஞ்சல் பெட்டை வைத்திருக்கிறார். இப்போது நான் என்ன செய்யலாம் என்று தெரியும். நான் என் மலர்களை சிவப்பாக சாய்க்கப் போகிறேன். என் அஞ்சல் பெட்டியில் வைத்து விடு. உஃப். ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று நான் அறிவேன். எனக்கு ஆரஞ்சு தேவையில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போ பந்து என்பதை கண்டுபிடிக்கவும். அவன் என் கடிதங்களை காப்பாற்றுவான். ஹலோ, துவாலை வரும். நான் தான் தபால்காரர் சாம். உங்களுடைய அஞ்சலை தருகிறேன். என்ன ஒரு பொழுதுபோக்கும் அஞ்சல் தொட்டு உங்களிடம் இருக்கிறது, மதிப்பிற்குரியவர். இதோ உங்க கடிதம். நல்ல மதியம். திருடேன், உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்தேன். நம்புகிறேன் அது. ஆஃப். அது என்னை கடிக்கிறது. அது என்னை கடித்தது. உங்கள் அஞ்சல் தொட்டு எனக்கு பிடிக்கவில்லை. கடைக்கண். ஓ ஓ, இங்கு யார் வசிக்கிறார்கள்? சிறவிகள். ஹலோ அழகியே. மன்னிக்கவும், அது சங்கடமாக இருந்தது. எல்லாவளோ உங்களுக்கான கடிதம். என் பிரபஞ்சத்தின் இளம் பெண்மணி. நன்றி. நான் கூறாம் போண்டும் வாழ்க. ஏன்னு தெரியல, ஆனா கார்கள் இனி எனக்கு மகிழ்ச்சி தரல. ஓ, அதுதான். நான் வீட்டில் இன்னும் எதுவும் செய்யல. நாமும் விரைவில் ஒரு கனவு அறை அமைக்க வேண்டும். ஓ, இங்க எவ்வளவு காலியா உள்ளது. என்னால் இங்கே ஏதோ சூப்பராக தேவை. நான் சுவர்களிலிருந்து துவங்குவேன். எனது சுவர்களில் நீலம் நிறமாளி கொஞ்சாமை இருக்கும். இப்போ நான் அனைத்தையும் பணியாக்குறேன். சாபம். எனக்கு பணியாக்குறது பிடிக்கும். அடுத்ததாக என்ன செய்யலாம்? சரி, பாயின். மிருதுவான குட்டைகள் ஒரு உண்மையான பசங்க ரூம்ல அற்புதமாக இருக்கும். கடினமான பசங்க. என் பொம்மைகளை சுவர்ல வைப்பது இதுதான் வழி. சரியானது. இதோ ஒரு சுத்து பொரியும் சில பிளாஸ்டர்கள். ஆஹா, அந்த கூலான பையன். ஆஹா, ஹக்கி வக்கி. காயப்படுத்தாது. சரி, மைன்கிராஃப்டில் இருந்து இந்த தொப்பி, இந்த பன்றி குட்டி பாருங்கள். ஆமா, எனக்கு இந்த பிந்தி தேவையானது. ஓ, மற்றும் சில மாதிரிகளை ஹாம்ஸ்டருக்காக சேர்ப்போம். என் சிறிய ஹாம்ஸ்டர் பீட் உங்களை சந்திக்கிறான். அவன் என்னுடன் வாழ்வான்.
இந்த நாற்காலி எனக்காகவும் இருக்கிறது மற்றும் எல்லாம் தயாராகிவிட்டது போல தெரிகிறது. அருமை. ஆனால் இப்போது நீ குழப்பம் இல்லாமல் என் சிறிய நண்பருடன் அனுபவிக்கலாம். அவர் விளையாட்டுகளில் எனக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறார். நான் உண்மையாகவே ஒரு கனவின் அறையை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது நம்ப முடியாத அளவு அருமையாக உள்ளது. ஓ, நானும் எனது அறையை அமைக்க விரும்புகிறேன், ஆனால் டான் போல் இல்லை. நிச்சயமாக ஆம். முதலில் எனது கை நகத்தை சரி பார்க்க வேண்டும். ஐஹே, அந்த பிங்க் நகங்கள் எல்லாரையும் வேதிக்க வைக்கும். என்ன? ஹே, ஏன் சுவர்கள் இவ்வளவு வெண்மையாக இருக்கின்றன? அது பொருந்தாது. ஓ, அவசர பிங்க் ஹார்ட். இத ஹார்ட்ஸோட வண்ணம் தீட்டுவோம். ஓ, சரியானது. சரியா? நீங்களும் நன்றாக உள்ளது. ஆஹா, என் சரியான இளஞ்சிவப்பு அறை. ஆனால் தரை இன்னும் இளஞ்சிவப்பு இல்லை. கார்பெட்டை சேர்ப்போம். சில மேகங்கள் சுவர்களில், சில உதடுகள் விளக்குகளாக. ஓ, அருமை. இது நீளம் அதிகாரம் கொண்ட பிங்க் ஒட்டகச்சிவிங்கி. அதை இங்கே வைப்போம். இப்போது அவ்விடத்தில் உள்ள என் மூலம் வந்த ஓவியம். அருமை. இந்த மேசை இங்கே மிகவும் அழகாக இருக்கும். என் விஷயங்களை வைக்க இடம் இல்லையா? எனக்கு மேலும் சில தேவை. இது ஒரு அழகான மேசை கண்ணாடியோட உள்ளது. சே, நான் தினமும் அழகா இருக்கும்படி மேக்கப் புதுப்பிக்க வேண்டும் இல்லையா? நான் வெளிப்படுதமிழ். என் முடி எவ்வளவு மென்மையானது. மேலும் நல்ல சுகந்தம் வெற்றிக்கான முக்கியம். என் அறையை பாருங்கள், அது பரிபூரணமாக உள்ளது. இதோ என் பூனைக்குட்டி, மிகவும் அழகான பூனைக்குட்டி. சரி சரி. இந்த வெள்ளை சுவர்கள் என்னை சோகமாக்குகின்றன. நமக்கு நுட்பமாக குறைய தொழில் செய்ய வேண்டும். எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை உள்ளது. முதலில் சுவர்களை மஞ்சளாக வண்ணமிடுவோம். அது பிரகாசமாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். வண்ணத்தை ஊற்றுங்கள் மற்றும் அதை ரோலருடன் எடுத்து செல்க. நான் சுவர்களை வண்ணமிடுவதை மிகவும் விரும்புகிறேன். இப்போது நான் சூரியனை வரைந்து விடுவேன். பாருங்கள், இது மிகவும் சுலபம். சில ரேயாக்கள், அவ்வளவே. சரி, உனக்கும் பூசி விடுவோம். அருமை. சுவர்கள் எல்லாம் மஞ்சளாகிவிட்டது. நன்றி. ஆனால் தரையை பாருங்கள், அதற்கு இன்னும் சிப்பிக் மோருவது தேவை. இது கடற்கரை போலதான் உள்ளது. மிக அருமை. இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். முற்றிலும் சரியாக உள்ளது. இப்போது இங்கே மற்றும் அங்கே சில கலகலப்பான போஸ்டர்கள் வேண்டும். ஹாஹா, ஹை டக்கி, உஃபு. இந்த மேசையை பார். என் மஞ்சள் பொம்மைகளை எல்லாம் இங்கே வைப்பேன். ஆஹா, இங்கு வைக்கும். இப்போது எனக்கு ஒரு மேசை வேண்டும். சரி, அதுவும் மஞ்சளாக இருக்க போகிறது. இந்த விஷயத்தை பாருங்க. நான் ஏற்கனவே கடற்கரையில் இருப்பது போல உணர்கிறேன். ஓ, செம். என் உக்களிலே எனது பாடல்களை பாட முடியும். அதை அங்கு வைக்கலாம். சில மிகவும் அழகான மாலைகள். செம். மேலும் என்னுடைய அழகான நாய் படம். நான் கோர்கிஸ் நாய்களை நேசிக்கிறேன். இங்கே வா, என் அருமை பையனே. ஆஹா, நீ எவ்வளவு அழகானவள். என் பாடலுடன் பாடு. நீ விருப்பமானதை பின்னூட்டங்களில் எழுது.